ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே ஹெல்த்தியான உளுத்தம் பருப்பு வத்தல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது, ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். நம்மளோட இந்த சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதனால் புதுசாக எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் உடனே உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். நம்மளோட எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம். முதல்ல உளுத்தம்பருப்பை நல்லா சுத்தமாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். ஊறுற அளவுக்கு டைம் நம்ம ஊற வச்சுக்கிட்டோம்னா போதும். ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர் போல் நம்ம நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஊற வச்சுக்கணும். பாருங்கள், இது நல்லா ஊறிடுச்சு. நான் ஏற்கனவே இதை நல்லா கழுவி வச்சுருந்தேன். இருந்தாலும் இப்போ நம்ம இதை ஒரு தடவை கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். தண்ணி முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாக சேர்த்து அரைங்க. கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தாலும் ரொம்ப நல்லது. இல்லைனா நீங்கள் மிக்சியில் அரைச்சா நான் சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் பண்ண வேண்டி இருக்கும். அரைச்சி முடிச்ச அப்புறமா கையில் தண்ணி தொட்டுக்கிட்டு இந்த மாதிரி இதை நல்லா கலக்கணும். இந்த மாதிரி கலக்கணும்னா இது இப்போ எப்படி இருக்குது பாருங்கள். இதை நல்லா கலக்கி முடிச்ச அப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் போல் நம்ம நல்லா கையில் அடிச்சுக்கிட்டோம்னா இது நல்லா பஞ்சு மாதிரி வரும். அப்போ நம்ம இதில் வத்தல் செஞ்சோம்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இந்த வத்தலை நம்ம வருஷ கணக்கில் வச்சுட்டு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான யூனிக்கான ரெசிபீஸ்லாம் செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹெல்த்தியான ஒரு உளுத்தம்பருப்பு வத்தல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிற மாதிரி இருந்தால் நல்ல பொசு பொசுன்னு நம்ம இந்த உளுந்து நல்லா அரைக்கணும். அரைஞ்சி அப்புறமாவும் கொஞ்சம் நேரம் நல்லா ஓட விட்டிங்கன்னா நல்லா பஞ்சு மாதிரி ஆகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். நான் இந்த மிக்சியில் அரைச்சதுனால இந்த மாதிரி கையில் நல்லா அடிக்கிறேன். கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் நான் இதே மாதிரி செய்கிறேன். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். 10 நிமிஷம் அப்புறமா பாருங்கள் எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது. இது பார்க்குறதுக்கு முதல்ல கலர் எப்படி இருந்ததுன்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ கலர் எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா ஃபுல்லாக ஒயிட் ஆகிடுச்சு. இதை கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சு நம்ம இந்த மாதிரி போட்டோம்னா மேலே இந்த மாதிரி மிதக்கும். நல்லா பஞ்சு மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இது வத்தல் போடுறதுக்கு சரியாக இருக்குது. இதில் உப்பு எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம அப்படியே உளுந்தெடுத்து அப்படியே இந்த மாதிரி குட்டி குட்டியாக எண்ணெய் நான் ஏற்கனவே இந்த தட்டில் தடவி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டிலையோ இல்லை பிளாஸ்டிக் கோணி பையிலையோ இல்லை காட்டன் ஏதாவது துணியில் ஒட்டாத மாதிரியோ அந்த மாதிரி ஏதாவது செஞ்சுக்கலாம். நான் இங்கே பிளேட்டில் எண்ணெய் போட்டு நல்லா தடவி விட்டுட்டேன் எல்லா பக்கமும். இதில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வத்தலாக எல்லாத்தையும் வச்சிடுறேன். நம்ம எவ்வளோ உளுந்து செஞ்சுருக்கோமோ எல்லாத்தையும் இதே மாதிரி வத்தலாக செஞ்சுட்டு நம்ம வெயிலில் காய வச்சு எடுத்தோம்னா நமக்கு உளுத்தம்பருப்பு வத்தல் ரெடி ஆகிடும். இந்த வத்தலை பல விதமாக செய்வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நார்த் சைடில் பொடி அப்படின்னு சொல்லுவாங்க. பொடின்னா ரொம்ப ஃபேமஸானது ஒரு நார்த் சைடில். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தினமும் கூட சமையலில் சேர்த்துக்கலாம். ஒரு தடவை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா வருஷக்கணக்கில் கூட இது அப்படியே நல்லாயிருக்கும். நல்ல இந்த மாதிரி பதம் பார்த்து செஞ்சு காய வச்சிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும். குழம்பு வகைகளில் சைடிஷ் செய்கிற மாதிரி இந்த மாதிரி நிறைய டிஷ்லலாம் இதை நம்ம சேர்த்துக்கலாம். நான் உங்களுக்கு இதில் வீடியோ லாஸ்ட்டில் ஒரு பழைய வீடியோ ஒன்று இருக்குது. அதை நான் உங்களுக்கு சின்ன கிளிப் மாதிரி போட்டு காட்டுறேன். இதை எப்படி சமைக்கிறதுன்றதுக்காக. இதே மாதிரி எல்லாத்தையும் வச்சு காய வச்சிடலாம். இது காஞ்ச அப்புறமா பார்த்தோம்னா இந்த மாதிரி கையில் தட்டினோம்னா இப்படி தள்ளி தள்ளி தனியாக வந்துடும். அந்தளவுக்கு இதை நல்லா காய வச்சுக்கணும். நான் இதை நல்ல வெயிலில் ஒரு 3 நாள் காய வச்சேன். அதுக்கப்புறம் இது சூப்பராக இந்த மாதிரி வந்துருச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு வத்தல் ரெடி ஆகிடுச்சு. இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து ஒரு டப்பாக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். இது பாருங்கள், இந்த மாதிரி உடச்சோம்னா நல்லா சாஃப்டாக இப்படி உடஞ்சி போகணும். இதுதான் கரெக்டான பதம். ஏன்னா நம்ம நல்லா இந்த கையில் அடித்தோம் இல்லைங்களா, அந்த பதத்தில் தான் இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வரும். ஒரு வத்தல் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். கடையில் இதை பொடின்னு சொல்லி விற்பாங்க. ஆனால் அது ரொம்ப ஹார்டாக இருக்கும், நல்லாவே இருக்காது. நம்ம இந்த மாதிரி வீட்டில் செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பாருங்கள், இந்த மாதிரி ஒன்று சரியாக காயலைன்னா நம்ம இன்னும் கூட நல்லா காய வச்சுக்கலாம். ஆனாலும் இது நல்லா காஞ்சிருக்கு. இந்த மாதிரி உடச்சி விட்டோம்னா தெரிஞ்சிடும். எல்லாத்தையும் அப்படியே இப்போ ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம். வேணுன்னும் போது சமையலுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான உளுத்தம்பருப்பு வத்தல் ரெடி ஆகிடுச்சு. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கேட்டிருந்தீங்க. கமெண்ட் பண்ண எல்லா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குமே ரொம்ப நன்றி. நான் போன வருஷமே அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தோம். மழை டைம், கொரோனா டைம்னால அப்லோட் பண்ண முடியல. இப்போ வெயில் சீசனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படின்றதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இதை வச்சு ஒரு சின்ன ரெசிபி மாதிரி பார்க்கலாம், அது எப்படி செய்கிறதுன்னு. ஒரு ஸ்பீட் பண்ணி இந்த கிளிப்பை பார்த்துடலாம் ஈஸியாக. உருளைக்கிழங்கு, பீன்ஸு, அவரைக்காய், பூசணிக்காய், முள்ளங்கி, வாழைக்காய் இந்த மாதிரி எல்லா காய்கறியும் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுப்பு மேலே ஒரு பாத்திரம் வச்சு தண்ணி வச்சுக்கலாம். அதில் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து இந்த காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். பச்சை காய்கறிகள் நீங்கள் எது வேணாலும் சேர்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிப்பியில் என்ன நீங்கள் காய்கறிகள் சேர்த்தாலும். இப்போ இதை மூடி வச்சுட்டு நல்லா வேக விட்டுறலாம். இந்த காய்கறி வந்து நல்லா வெந்து 3/4 பாகம் ஆன அப்புறமா இதில் வந்து நம்ம வெண்டைக்காய், அதுக்கப்புறம் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கடைசியாக வெண்டைக்காயும் கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது உடனே வெந்துடும் இல்லையா, அதனால் 3/4 பாகம் காய்கறி வெந்த பிறகு இதை போட்டு மூடிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் உளுத்தம் பருப்பு வத்தலை எடுத்துக்கிட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் இந்த வத்தலை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி எண்ணெயிலேயே வறுத்துடணும். ரொம்ப அதிகமாக சேர்க்க தேவையில்லை. சும்மா கொஞ்சமாக எண்ணெய் போட்டு அதில் இதை வறுத்துக்கிட்டிங்கனாலும் போதும். ஒன்றும் பாதியமாக நமக்கு வறுபட்ட மாதிரி இருந்தால் போதும். நான் வந்து எதுக்காக எக்ஸ்ட்ராவாக சேர்த்துருக்கேன்னா, நான் இப்போ குழம்பும் செய்ய போகிறதுனால அதில் அந்த எண்ணெயிலேயே செஞ்சிடறதுனால அதிகமாக போட்டிருக்கேன். நீங்கள் இதை வச்சு வெறும் சைடிஷ் மட்டும் செய்யணுன்னா அந்த வீடியோ வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதை வச்சு சைடிஷ் ஏதாவது தேவைப்பட்டால் நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். சைடிஷ் மாதிரி செய்கிற மாதிரி இருந்தால் இது இந்த அளவுக்கு எண்ணெய் போட்டு வறுக்க தேவையில்லை. சும்மா ஒரு ஸ்பூன் எண்ணெய் போட்டால் இந்த அளவுக்கு வத்தலை வறுத்துடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வறுத்து எடுத்து வச்சாச்சு ஒரு கிண்ணத்தில். இப்போ அதே எண்ணெய் இருக்குது. இந்த வத்தலை வந்து நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லைங்களா காய்கறி, அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ அந்த கடாயிலேயே நம்ம என்ன செய்யலாம்னா, காஞ்ச மிளகாய், கடுகு, சீரகம், வெந்தயம் நீங்கள் எண்ணெய் போட்டு தாளிப்பீங்களோ அந்த தாளிப்பை இதில் சேர்த்துடலாம். கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு உங்கள் விருப்பப்படி எந்த தாளிப்பாக இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்த்து கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். சீரகமும் கொஞ்சமாக சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி வறுத்துடலாம். இதில் வந்து எந்த மசாலாவும் கிடையாது. எண்ணெய் பொருள் வந்து நம்ம ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். ஆனால் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கொஞ்சமாக வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இந்த மாதிரி நல்லா வதக்கிட்டு இந்த இடத்துல பூண்டு ஒரு 2 தட்டி போட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக வாசனை கமகமான இருக்கும். குழந்தை பிறந்த அப்புறமா குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு இந்த ரெசிபி தான் தொடர்ந்து தினமும் நைட்டில் வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு நாளைக்கு வேறு காய்கள், 2 காய்கறிகள், 3 காய்கறிகள் அந்த மாதிரி வச்சு செஞ்சு கொடுப்பாங்க. குழந்தைக்கு நல்ல பால் சுரத்தா தான் நல்லா பால் கொடுக்க முடியும் குழந்தைக்குன்னு சொல்லி. உடம்புல ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரென்த்து கூடும், உடம்புக்கு ஹெல்த்தி கிடைக்கும். அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா தினமும் கூட இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம். ஒரு நாளைக்கு ஒரு விதமான காய்கறிகளை வச்சு. இப்போ தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி நல்லா பேஸ்டான உடனே நம்ம வேக வச்சு இல்லைங்களா காய்கறிகள் எல்லாத்தையும் இதோட சேர்த்துடணும். அவ்வளோதான். சேர்த்துட்டு இந்த மாதிரி கலந்து கொஞ்சம் இதை கொதிக்க வச்சு இந்த உருளைக்கிழங்குலாம் கொஞ்சம் பெருசாக இருக்காது, கொஞ்சம் சும்மா கரண்டியில் அப்படியே தட்டி விட்டோம்னா இதெல்லாம் சின்னதாகிடும். நல்லா மேஷ் ஆகி ரொம்ப சூப்பராக வந்துடும். கொஞ்ச நேரம் இது கொதிக்கட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி எல்லா ரெசிபியோட நீங்கள் சாப்பிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாதத்து கூட சாப்பிட்லாம். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்காக இந்த உளுத்தம்பருப்பு வத்தலை வச்சு வேறு ஏதாவது டிஷ் தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அப்லோட் பண்ணுறோம். தினமும் இதை சாப்பிடுங்க. உடம்பு ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஸ்ட்ரென்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் இருங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.